அனைவருக்கும் வணக்கம். வீரபாண்டியின் மனைவி பாகம் 1 அத்தியாயம் 2. மதுரை பகைவர் கையில் வீழ்ந்த 7 நாட்களுக்கு பிறகு தெருக்கள் எல்லாம் இருளின் சகதியில் அழுந்தி ஊரடங்கி விட்டது. எங்கும் சாவின் நிசப்தமும் பயங்கர இருளும் கவிந்திருந்தன. தூரத்தில் 2 குடிசைகள் தீ வைத்து கொளுத்தப்படும் வெளிச்சத்தை தவிர எந்த வீட்டிலும் விளக்கு வெளிச்சம் இல்லை. எல்லோரும் தெருக்கதவுகளை இழுத்து சாத்திவிட்டு பீதியால் ஒருவர் கையை ஒருவர் கெட்டியாக பிடித்துக்கொண்டு இருண்ட வீடுகளுக்குள் ஒடுங்கி கிடந்தனர். சாக விரும்புபவனை தவிர வேறு எவனும் வீட்டை விட்டு வெளியே வர நடுங்கினான். இருளடைந்த ராஜ வீதியில் ஒரே ஒரு வீட்டிலிருந்து மங்கலான வெளிச்சமும் பைத்தியம் பிடித்தது போல ஒரு பெண்ணின் சிரிப்பும் வந்தன. அந்த வீட்டின் வாசல் கதவை வேகமாக திறந்து கொண்டு உள்ளே இருந்து ஒரு வாலிபன் வெளியே ஓடி வந்தான். அவன் பின்னால் 30 வயதுள்ள ஒரு பெண்மணி ஓடி வந்து அவன் கையை பிடித்து உள்ளே இழுத்தாள். அவனோ கையை பறித்து கொண்டு வெளியே ஓடிவிடவே முயன்றான். அவனது உடைவாளின் வெள்ளி கைப்பிடி கேலி புன்னகை செய்வது போல இருளில் மின்னியது. தூரத்தில் நஞ்சுடைய பெருமான் கோவிலில் அர்த்தஜாம பூஜை மணி அடித்து ஆத்ம சாந்தியளிக்க அவனை அரை கூவி கூப்பிட்டது. வாலிபன் கிளம்பினான். பெண்மணி பதறினாள். வீரசேகரா, என்னை விட்டுவிட்டு நீ எங்கேயடா போகப் போகிறாய் என்று அவள் கத்தினாள். சாகப் போகிறேன் என்று வாலிபன் கூவினான். ஏன்? எல்லோரும் ஒரு நாள் சாகத்தான் போகிறார்கள். நான் வீர வாலிபன். கத்தி முனையில் லட்சியத்திற்காக சாகப் போகிறேன். எனக்கு வீர முக்திதான் வேண்டும். சாகப் போகிறாயா? அப்படியானால் என்னையும் கூட்டிக் கொண்டு போ. முடியாது. பார், இனிமேல் உன்னை வீட்டுக்குள் வைத்து பூட்டி விடுகிறேன். இந்த சிவகாம சுந்தரி உயிரோடு இருக்கும் வரையில் நீ சாக முடியாது. தேசம் என்னிடமிருந்து உன்னை பறித்துக் கொள்ள நான் விடவே மாட்டேன். வீடு எனக்கு சிறையாகிவிட்டது. என் வீரவாள் துருப்பிடித்து உறங்குகிறது. ஒவ்வொரு நாளும் என்னை கோழையாக்கி கொண்டே வருகிறாய். நீ சுயநலக்காரி. உன் ஒருத்திக்காக என் உயிரை காப்பாற்ற விரும்புகிறாய். எனக்கு உயிரும் வாழ்வும் கசந்து விட்டன. தேசம் என் வீரத்தை அரை கூவி அழைக்கிறது. என் காலடியில் ஒரு லட்சிய பாதை விரிந்து கிடக்கிறது. இனிமேல் நீ என்னை தடுக்க முடியாது என்று கூவிக்கொண்டே வீரசேகரன் இருளில் ஓடி மறைந்தான். வாசல் படியில் தலையை மோதிக்கொண்டு துடிக்கும் சிவகாம சுந்தரியின் அழுகை அந்த வீர வாலிபனின் காதில் விழவில்லை. ஆத்ம சாந்தியளிக்கும் ஆண்டவன் மணியோசையும் அவன் காதுக்கு எட்டவில்லை. வீரசேகரன் 20 வயது கூட நிரம்ப பெறாத வாலிபத்தின் மிடுக்கு உள்ளவன். எந்த இளம் பெண்ணும் கண்டு மயங்கத்தக்க முகக்கலை அவனுக்கு. எந்த காமினியும் கண்டு சபலம் கொள்ளும் தேகக்கட்டு. லட்சிய கனவு காணும் கருவெளிகள். உதிரிகளில் தோய்ந்திருக்கும் புன்னகைக்கு வரம்பு கட்டுவது போல மை போன்ற மீசை. பெண்மையும் ஆண்மையும் ஒருங்கி செறிந்த அலாதியான ஒரு வசீகர தோற்றம். பித்து பிடித்தவனைப் போல வீரசேகரன் வாளை உருவிக்கொண்டு சாவை எதிர்நோக்கி வீதிகளில் அழிந்து கொண்டிருந்தான். எதிரே தெருவில் கவிந்திருக்கும் கனத்த இருளையும் பனிக்காற்றையும், தூரத்தில் யாரோ வாளுக்கு பலியிடப்படும் சூனமான குளம்பலையும் ஊடுருவி பார்த்தான். குற்றுயிராக கிடக்கும் பாண்டிய ஆடவர்களின் புலம்பல்களும், மானத்தையும் மணாளரையும் ஒருங்கே இழந்த இளம்பெண்களின் விம்மல்களும் இரவின் வாடைக்காற்றோடு இணைந்து வந்தன. வீட்டிற்கு திரும்பிச் செல்வதை விட அந்த பயங்கரமான இரவில் வீதிகளில் அலைவதுதான் வீரசேகரனுக்கு நிம்மதியாக இருந்தது. நடுநிசி ஆயிற்று. நள்ளிருள் நாரிப்பூக்களின் மனத்தோடு சாமக்கால மணி அடிக்கும் ஓசை கேட்டது. தெருக்களில் உருவிய வாளுடன் யமகிங்கர்களைப் போல அழிந்த சோழ வீரர்கள் ஓய்ந்து விட்டனர். ஆறலை கல்வரை போல வழிப்போக்கரை கொள்ளையிட்டு திரிந்த காவல்காரர்களுக்கும் தூக்கம் அசத்தியது. இருள் அரக்கியின் இறுகிய அணைப்பில் உலகம் சோர்ந்து ஒடுங்கிவிட்டது. அதே பயங்கரமான இரவில் ஒரு அழகான இளம்பெண் மீனாட்சி அம்மன் கோயிலின் கம்பத்தடி மண்டபத்தை விட்டு கிழக்கு கோபுர வாசலை நோக்கி மெல்ல நடந்து வந்தாள். கோபுர வாசலில் சோழ நாட்டு குதிரை சேவகர்கள் வரிசையாக அணிவகுத்து தீப்பந்தங்களுடன் செல்வதை கண்டதும் அங்குள்ள ஒரு சிலையின் அருகில் மற்றொரு பெண் சிலையாக அசைவற்று பதுங்கி நின்றாள்.
அவளது அழகிய முகம் பயத்தால் அதிகம் வெளுத்து போயிருந்தது. குதிரைகளின் குளம்படி ஓசைகளும் தீப்பந்த வெளிச்சமும் தூரத்தில் போய் மறைந்த பிறகு வெகு நாழிகை கழித்து அந்த யுவதி மெல்ல தலையை நீட்டி தெருவில் பார்த்தாள். தெருவில் ஆள் நடமாட்டம் இல்லை. பிணக்காடு போல ஒரே சூன்யமாக இருந்தது. எங்கும் ஒருவித பேய்க்காட்டு அமைதி உறைந்து கிடந்தது. தூரத்தில் இரண்டொரு தெரு நாய்கள் குறைக்கும் சப்தத்தையும், தூரத்தில் வைகை நதியின் மெல்லிய சலசலப்பையும், வானத்தில் வட்டமிட்டு பறக்கும் கழுகுகள் படபடவென்று இறக்கைகளை அடித்துக் கொள்ளும் ஓசையையும் தவிர எங்கும் ஒருவித நிசப்தமே கூடிக்கொண்டிருந்தது. அவள் உச்சி முதல் உள்ளங்கால் வரை ஒரு கருப்பு கம்பளியால் போர்த்தி கொண்டு காற்றில் புடவையின் சலசலப்பு கூட ஏற்படாத வண்ணம் சீலை தலைப்பை எடுத்து இடுப்பில் சொருகிக் கொண்டு கோபுர வாசலை விட்டு தெருவில் இறங்கினாள். அவளது மிருதுவான கால்கள் பின்னிக் கொண்டன. நெஞ்சு வேகமாக அடித்துக் கொண்டது. பல்லை கடித்து பயத்தை விழுங்கிய வண்ணம் கண்ணை மூடிக்கொண்டு வேகமாக தெருவில் நடந்து செல்ல ஆரம்பித்தாள். அழகிய இளம்பெண் பல இருண்ட தெருக்களையும் சந்தைகளையும் வேகமாக கடந்து ஓட்டமும் நடையுமாக போய்கொண்டே இருந்தாள். மிசை காவலர்களோ போர் வீரர்களோ எதிரில் தென்பட்டால் தெரு திண்ணைகளின் இருள் சரிவிலும் சந்து முனைகளின் இருட்டிலும் மறைந்து கொள்வாள். அவர்கள் தன்னை கடந்து போகும் வரை அவள் மூச்சை அடக்கிக் கொண்டு இருளோடு இருளாக ஒட்டி போய் கற்சிலை போல அசைவற்று நிற்பாள். காவல்காரர்களும் தீப்பந்த வெளிச்சமும் வெகு தூரம் சென்று தெருவின் திருப்பத்தில் மறைந்த பிறகு அவள் தன் மறைவிடத்தை விட்டு மாடப்புறாவை போல வேகமாக கிளம்பி ஓரிடத்திலிருந்து மற்றொரு இருள் படலத்திற்கு ஓடி வந்து நின்று சற்று பெருமூச்சு விடுவாள். இவ்வாறு அந்த பருவப்புறா எந்த வேடன் கையிலும் சிக்காமல் பல தெருக்களையும் கடந்து வந்து ஒரு சந்து முனையில் திரும்பினாள். காலடியில் ஏதோ ஒரு யுவதியின் நெஞ்சை மிதிப்பது போன்ற உணர்ச்சி தட்டியது. கீழே குனிந்து பார்த்தாள். அவளைப் போலவே உடல் வனப்பு வாய்ந்த இளம்பெண் ஒருத்தி சந்து இருட்டில் சுவரோரமாக சரிந்து கிடந்தாள். கூந்தல் களைந்து குங்குமம் அழிந்து கண்கள் சிவந்து முகம் களை இழந்து புகையுண்ட ஓவியம் போல மூர்ச்சித்து கிடந்தது அந்த பெண்ணின் மெல்லிய உடல். முகம் வீங்கி போய் இரண்டொரு நகைக்கீரல்கள் தென்பட்டன. அழகிய கன்னக்கதுப்புகளில் இரத்த திவளைகள். அவளது வறண்ட உதடுகளிலிருந்து புகையிலை நாற்றம் அடித்தது. என் குழந்தை, ஐயோ அம்மா, என் புருஷன் முகத்தில் இனி எப்படி விழிப்பேன், பாவிகள் என்று வாயிலிருந்து மெல்லிய முணுமுணுப்பு வந்தது. கூம்பிய தாமரை பூவை போல தெருப்புழுதியில் துவண்டு கிடந்தாள். அசைவதற்கு கூட அவளது மெல்லிய உடலில் தெம்பு இல்லை. இருளில் ஓடி வந்த இளம்பெண் சந்து முனையில் பிணம் போல கிடக்கும் அந்த இளம்பெண்ணை தூக்கிவிட நினைத்தாள். அதற்குள் தன் பின்னால் யாரோ தடதடவென்று ஓடி வரும் காலடி ஓசை கேட்கவே அந்த சந்து முனையில் இருந்து எதிரே உள்ள தெருவில் பாய்ந்து ஓடினாள். அந்த தெருவில் முரடர்களான 4-5 போர் வீரர்கள் தீவட்டியின் வெளிச்சத்தில் சூதாடி கொண்டிருந்தனர். குடிபோதையால் அவர்களது கண்கள் ரத்தம் போல சிவந்திருந்தன. கல்வெறியால் மோகம் தளிக்கேறி பாண்டி நாட்டு குமரிகளின் உடல் வனப்புகளை பற்றி உற்சாகமாக வம்பளந்து கொண்டிருந்தனர். அவர்களை கண்டதும் அழகிய மங்கையோ திடுக்கிட்டு தன்னை அறியாமல் மெல்ல கூவி விட்டாள். மறுகணம் அந்த அவளை முரடர்களின் கையில் சிக்காமல் மான் போல துள்ளி தப்பி ஓடிவிட முயன்றாள். ஆனால் இரத்தவெறி பிடித்த 5 புலிகளின் பாய்ச்சலுக்கு முன் ஒரு மான்குட்டி என்ன செய்ய முடியும்? 5 முரடர்களும் அந்த இளம்பெண்ணை வேட்டை நாய்களைப் போல சூழ்ந்து கொண்டனர். அவள் அப்படியே வெளவெளத்து நின்று விட்டாள். மத யானைகள் போல திமுதுமுவென நிற்கும் அந்த முரடர்களின் மத்தியில் பூவை விட மிருதுவான அவளது உடல் விடவிடவென்று நடுங்கியது. மோக கிறக்கத்தோடு கூடிய அவர்களது பார்வையையும் சிரிப்பையும் அவர்களது தடித்த உதடுகளிலிருந்து வரும் கல்வாடையையும் தாங்க முடியாமல் அவளுக்கு மூச்சு திணறியது. முகமெல்லாம் குப்பென்று வியர்த்து விட்டது. தலையை தொங்க போட்டு கொண்டு தூண்டிலில் சிக்கிய மீனை போல அவள் துடித்தாள். அந்த முரட்டு காவலர்களில் ஒருவன் முன்னால் வந்து தீவெட்டி வெளிச்சத்தை அந்த பூங்கொடியின் முன்பு நீட்டி அவளது முகத்தை பிடித்து தூக்கி பார்த்தான். புத்தம் புதுசு, மூக்கும் வெளியுமாக கொழு கொழுன்னு இருக்கிறாளடா என்று குடிப்போதையோடு ஆசை கிறக்கத்தில் தள்ளாடினான். புது குறுத்து விட்ட நாத்து மாதிரி தளத்தளன்னு இருக்கிறா.
கெண்ட மீனை போல அவள் கண்ணு ரெண்டும் துள்ளுற துள்ளலத்தான் பாரே. அரபி குதிரை மாதிரி திமு திமுன்னு நிற்கிற சொகுச பாரு என்று ஒரு சோனியன் சற்று கவிநயத்தோடு அவளது சர்வாங்கத்தின் அழகு கொழிப்பையும் வர்ணிக்க தொடங்கினான். பாண்டி நாட்டு குட்டிகளுக்கே மதையான மாதிரி நல்ல தேக கட்டு இருக்குதா? இன்னைக்கு நல்ல சகுனம் பார்த்துதான் காவலுக்கு கிளம்பி இருக்கிறோம். கண்ணி வச்சு காத்திருந்தாலும் இனி இது மாதிரி ஒரு புறா நம் கையில் வந்து சிக்காது என்று ஒரு முரடன் ஆசை மதமதப்போடு வாயில் எச்சி ஊற அவளை நெருங்கினான். அவனது வாயிலிருந்து உப்பென்று கல் நாற்றம் அடித்தது. இதுவரை காதுகளை பொத்திக் கொண்டு மருண்டு நின்ற அந்த இளம்பெண் வெடுக்கென்று தலை நிமிர்ந்து பார்த்தாள். பாதி ரோஷமும் பாதி அழுகையுமாக அவள் கத்தினாள். இப்படியெல்லாம் பேசாதீர்கள். நான் ஒரு குடும்ப பெண். ஒவ்வொருவனின் துஷ்ட செயலையும் கவனிக்க தலைக்கு மேலே கடவுள் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள் ஐயா. தம்பி, மாடு புதுசு, அதுதான் மிரளுது. உன் களையத்தில் ஏதாவது குடிக்காமல் மிச்சம் வைத்திருந்தால் கொஞ்சம் ஊத்தி கொடு. அப்புறம் அவள் சொக்கி விழுகிற சொக்கை பாரேன் என்று கூறி ஒரு முரடன் சிரித்தான். அவனது பிடியிலிருந்து வெடுக்கென்று இளம்பெண் தன் கையை பறித்துக் கொள்ள முயன்றாள். ஆனால் பிடி குடும்ப பிடியாக இருந்தது. ஏனடி, உன்னை பார்த்தால் கல்யாணமான புதுசிலே என் பொஞ்சாதி இருந்தது போல இருக்கிறாயே. ஐயா, தங்கை போல ஒருவன் கண்ணிலாவது நான் படவில்லையா ஐயா? பெண் பாவம் பொல்லாதது. உங்கள் சோழ நாட்டு பத்தினி தெய்வம் கண்ணகி இந்த மதுரையை சுட்டரித்தாள் என்பதை மறந்து விட்டீர்களா ஐயா? என்ன வெட்டிக்கதை படிக்கிறே? நடு இரவில் ஏன் ஊரை சுத்துகிறாய்? இந்த இருட்டு நேரத்தில் ஒரு வயது பெண்ணிற்கு தெருவிலே என்ன வேலை? இந்த இருட்டு நேரத்தில் எங்களை தேடிக்கிட்டு எதுக்கு வந்தாய் என்று இன்னொரு முரடன் வேடிக்கையாக சிரித்தான். உங்களை தேடிக்கொண்டு வரவில்லை. என் கையில் ஒரு கத்தி இருந்தால் பாவிகளை குத்திவிட்டு உங்கள் கையில் இருந்து தப்பி ஓடி இருப்பேன் என்று அவள் அழாத குறையாக கத்தினாள். சரிதான், வா என்று முரடர்களின் தலைவன் அவளது கையை பிடித்து பரபரவென்று இழுத்து கொண்டு சென்றான். ஐயா, என்னை எங்கே இழுத்து கொண்டு போகிறீர்கள்? இன்னும் 4 தெரு தாண்டி போனால் அங்கே ஒரு பாழடைந்த சத்திரம் இருக்கிறது. அங்கே எங்களைப் போல இன்னும் 7-8 ஆசாமிகள் இருக்கிறார்கள். உன்னை போல ஒரு மாடப்புறாவை எந்த பயலாவது பிடித்திருக்கிறானா என்று சவால் விடுகிறேன் பார். அரக்கர்களே, என்னை விட்டு விடுங்கள். இல்லையெனில் இந்த அக்கிரமத்தை மேலதிகாரிகளிடம் சொல்லி உங்களை நான் பழி தீர்ப்பேன். என்னடி மிரட்டுகிறாய்? இது மாதிரியான எங்கள் சொந்த விஷயங்களில் மேலதிகாரிகள் தலையிட விரும்ப மாட்டார்கள். தம் கீழ் உள்ள சேவகர்கள் குற்றம் செய்தாலும் அவர்கள் பக்கம்தான் நீதி பேசுவார்கள். உங்கள் குலோத்துங்க சோழ சக்கரவர்த்தியிடம் சொல்லி என் அவமானத்திற்கு நான் பரிகாரம் கேட்பேன். வாயை மூடிக்கொண்டு நீ சமத்து பெண்ணாக சும்மா இராவிட்டால் உன்னை கொன்று போட்டு விடுவோம். கொன்று விடுங்கள், என்னை கொன்று விடுங்கள். நான் சாகத்தான் இந்த இருட்டு நேரத்தில் புறப்பட்டு வந்தேன். ஒரு மானமுள்ள குடும்ப பெண்ணை அவமானப்படுத்தி தெரு சகதியில் விட்டெறிந்து விட்டு போனால் அவளுடைய கதி என்ன ஆகும் என்பதை யோசித்து பாருங்கள். அந்த முரடர்களில் சற்று நளினமாக பேசக்கூடிய ஒருவன் பதில் கூறினான். யானை செத்தால்தான் 1000 பொன் கிடைக்கும். நீ செத்தால் எங்களுக்கு என்னடி கிடைக்கும்? சோழ நாட்டவர்கள் எப்போதும் புத்திசாலிகள். ஒரே கல்லில் 2 காய்களை எரியக்கூடிய சூரர்கள். உன்னை எங்கள் விருப்பப்படி கொஞ்ச காலம் வைத்திருந்துவிட்டு நீ சலித்து போனதும் உன்னை கொண்டு போய் ஆமூர் கிழவர் வைராதராயரிடம் 700 காசுக்கு விற்று விடுவோம். யார் அந்த வைராதராயர் என்னும் கிழவன் என்று அந்த பெண் கலவரத்தோடு கேட்டாள். அவர் ஓர் அடிமை வியாபாரி. போரில் நாங்கள் பிடிக்கும் ஆண்களையும் பெண்களையும் விலைக்கு வாங்கி மற்றவர்களிடம் அதிக காசுக்கு விற்பார். செக்கு மாடு போல உழைக்கக்கூடிய ஒரு வாலிபனை 7 காசுக்கு மேல விலை கொடுத்து வாங்க மாட்டார். ஆனால் உன்னை போன்ற அழகான பெண்ணை பிடித்து கொண்டு போனால் 700 பொற்காசுகள் கூட கொடுப்பார். அதை கேட்டு அந்த மங்கையின் சிவந்த முகம் ஒளிமங்கி கருவிழிகளில் நீர் ததும்பியது. இதோ பார் பெண்ணே, நாளை உன் கதி என்ன ஆகும் என்று கலங்காதே. நீ புத்திசாலி பெண்ணாக இருந்து தோதாக நடந்து கொண்டால் உன்னை யாருக்காவது ஒரு சிற்றரசனுக்கு ஆசை நாயகியாக விற்பார்.
நீ இடக்கு பெண்ணாக இருந்தால் உன்னை ஏதாவது கோயிலுக்கு 70 காசுக்கு அடிமை கணிகையாக விற்று விடுவார். ஜாக்கிரதை. என்னடா அந்த சிறுக்கியிடம் வீணாக கதை பேசிக் கொண்டே இருக்கிறாய்? நாளியாகவில்லை? சரிதான், வாடி என்று முரடன் ஒருவன் அவளது கையை பிடித்து பரபரவென்று இழுத்து கொண்டு போனான். அவள் நிசப்தமான இருண்ட தெருவிலெல்லாம் ஓலமிட்டு வீறிட்டு அழுது கொண்டே போனாள். ஐயோ, என்ன செய்வேன்? ஓர் அபலையை காப்பாற்ற இந்த பாண்டி நாட்டில் ஒரு வீர மரபணம் இல்லையா? நடுத்தெருவில் ஒரு குடும்ப பெண்ணின் மானம் சூறையாடப்படுகிறதே. வீடுகளை பூட்டிக் கொண்டு உள்ளே பத்திரமாக பதுங்கி கிடக்கிறீர்களே, ஒருவராவது வெளியே வந்து இந்த அபலையை காப்பாற்ற மாட்டீர்களா என்று அந்த பெண் வானமும் வாயும் கிளிய உரக்க கத்தினாள். ஆனால் ஒருவனாவது தெருக்கதவை திறக்கவில்லை. தெருவிலுள்ள ஒரு பெண்ணுக்காக வீட்டுக்கதவை திறந்தால் உள்ளே இருக்கும் 7 பெண்களின் மானம் சூறை போகும் என்று ஒவ்வொருவனும் பயந்தான். குடிபோதையில் தள்ளாடும் முரடர்களோ தங்கள் கையில் சிக்கிய பருவ பெண்ணின் கண்ணீரையும் கூச்சலையும் பொருட்படுத்தாமல் அவளை இழுத்து தள்ளிக்கொண்டே இருளடைந்த அந்த சத்திரத்தை நோக்கி சென்றார்கள். அப்போது மரண தேவனை எதிர்நோக்கி ஒவ்வொரு வீதியாக அலைந்து கொண்டிருந்த வீரசேகரன் அந்த அழகிய பெண்ணின் முன்பு வந்து நின்றான். அந்த வாலிபனின் முகத்தில் இருந்த கண்ணியத்தையும் அவனது புஜபலத்தையும் ரத்தின கற்கள் பதித்த அவனது வீர வாளையும் கண்ட அந்த அனாதை பெண் ஓவென அழுது அதிகமாக கூச்சலிட்டாள். அவளை ஒருத்தியின் மானத்தை காக்க இந்த நாட்டில் ஒரு வீர வாலிபனும் இல்லையா? ஐயோ கடவுளே, உனக்கு கண் இல்லை, இந்த கிராதகர்களுக்கு காது இல்லை, பாண்டி நாட்டு மறவர்களுக்கு கைகள் இல்லை, ஒரு சோழ நாட்டு வீர வாலிபனுக்கு கூடவா இருதயம் இல்லை என்று அவள் கூவிக்கொண்டே தன் முன்னே வரும் வாலிபனை பரிதாபமாக பார்த்தாள். அழகான இளம்பெண் ஒருத்தியின் கண்ணீர் வாலிபனின் உள்ளத்தில் வால் முனையை விட கூர்மையாக தைத்து பரிதாபத்தை ஊட்டியது. உடைவாளின் கைப்பிடி மீது கையை வைத்துக் கொண்டே வீரசேகரன் அந்த முரடர்களின் முன்பு ஓடி நின்று வழிமறைத்து கொண்டான். காவல்காரர்களே, இந்த பெண் ஏன் அழுகிறாள்? இவளை நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று வீரசேகரன் அதட்டினான். நீ என்ன எங்களை கேட்பது? உன் வேலையை பார்த்து கொண்டு போ என்று முரட்டு காவல்காரர்களின் தலைவன் அலட்சியமாக உருமினான். என் வேலை எதுவென்று எனக்கு தெரியும். இந்த பெண்ணிடம் உங்களுக்கு என்ன வேலை என்பதை முதலில் சொல்லுங்கள். யார் இந்த பெண் என்று வீரசேகரன் மேலும் அதிகார துணியில் கேட்டான். எங்களை அதட்டி கேட்பவன் யாரடா? உங்களை அதட்டி கேட்க மட்டுமல்ல, உங்களை தண்டித்து அடக்கவும் உரிமை உள்ளவன். வீரசேகரன் என்ற பெயரை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? நான் திட்டம் தீட்டி கொடுத்திராவிட்டால் நம்முடைய சோழப்படைகள் இவ்வளவு நீண்ட காலம் மதுரையை முற்றுகையிட்டு பிடித்திருக்க முடியாது. நான் மட்டும் உயிரை திறனமாக மதித்து கோட்டை மீதேறி உள்ளே குதித்து கோட்டை கதவுகளை திறந்திராவிட்டால் நம்முடைய 3 மகாசேனிகள் உள்ளே புகுந்திருக்க முடியாது. என் வெற்றி வாளும் வீர குரலும் கிளம்பியிராவிட்டால் நம் சோழ நாடு மதுரை கோட்டையை கைப்பற்றியிருக்க முடியாது. நான் மதுரை கோட்டையை கைப்பற்றி இராவிட்டால் நீங்கள் இப்படி ஒரு நிர்கதியான பெண்ணை தெருக்களில் முரட்டுத்தரமாக இழுத்து கொண்டு போக முடியாது என்று வீரசேகரன் படைமுகத்தில் வீர முழக்கம் செய்வது போல கூவினான். ஆனால் நாங்கள் உன்னை முன்பின் பார்த்ததில்லையே என்று ஒரு முரடன் சந்தேகத்தோடு கேட்டான். நான் மின்னலை போல அரசியலில் புகுந்தேன். என் கத்தி வீச்சை போல போர் தலைவரின் இருதயத்தை எளிதில் கவர்ந்தேன். மதுரை படையெடுப்பில்தான் முதலில் கலந்து கொண்டேன். சேனை மீக்காமன் ராஜராஜ கம்பீர சேதிராயர் என் வீர சூர சாமர்த்தியங்களை கண்டு மதுரையை கைப்பற்றும் மகத்தான பொறுப்பை என் ஒருவனை நம்பித்தான் கொடுத்தார். குலோத்துங்க சோழதேவரின் பல நாள் கனவான பாண்டிய நாட்டின் தலைநகரை இந்த வீரசேகரன் தான் கைப்பற்றினான். முந்தைய போரில் பாண்டிய நாடு கொண்டானாகிய கண்டசூரியன் அம்மையப்பரின் வீரப்புகழும் இந்த வீரசேகரின் முன்பு மங்கிவிட்டது. பாண்டி நாட்டு படையெடுப்பு என் கன்னி போர். இனி சோழ சாம்ராஜ்யத்திற்காக நடக்கப் போகும் எண்ணற்ற போர்கள் என் வீரவாளைத்தான் நம்பி இருக்கின்றன. கங்கையும் கடாரமும் தாண்டி 7 கடல்களுக்கும் அப்பால் சோழரின் புலிக்கொடியை என் வீரத்தோள்களில் சுமந்து சென்று அகில உலகத்திலும் பறக்க விடுவேன். குலோத்துங்க சோழ தேவரின் சோழ சாம்ராஜ்ய சரித்திரத்தில்
இந்த வீரசேகரனின் பெயரை பொன் எழுத்துக்களால் பொறிப்பார்கள். என் மதுரை வெற்றியை புகழ்ந்து நாளை எனக்கு அரசாங்க சபை வீரப்பதக்கம் அளிக்கப் போகிறது என்று பெருமை பொங்க தன் வீர பிரதாபங்களை கூறிவிட்டு தன் புலி லட்சினை பொறித்த வீரவாளை காண்பித்தான். அபய குரல் கொடுத்து அழுத அந்த இளம்பெண் இப்போது வீரசேகரனின் முகத்தை ஏறிட்டு பார்த்து ஏளனமாக சிரித்தாள். வீர வாலிபனே, மதுரையை கைப்பற்றிய மகா சூரனான உனக்கு அவசியம் வீரப்பதக்கம் கொடுக்க வேண்டியதுதான். உன்னுடைய குலோத்துங்க சோழ சக்கரவர்த்தியின் புலிக்கொடி கங்கையும் கடாரமும் தாண்டி 7 கடல்களுக்கு அப்பாலும் அவசியம் பறக்க வேண்டியதுதான். ஏனெனில் இங்கே மதுரையின் தெருக்களில் உள்ள இளம்பெண்களின் மானத்திற்கு நேர்ந்த கதை உலகத்தில் உள்ள ஒவ்வொரு தெருவிலும் நடக்க வேண்டும் அல்லவா? அழகான பெண்களையும் ஆடவர்களையும் அடிமைகளாக பிடித்து கொண்டு போய் வியாபாரம் செய்யும் உங்கள் அற்புதமான கலாச்சாரம் கங்கையும் கடாரமும் தாண்டி 7 கடல்களுக்கு அப்பாலும் பரவ வேண்டும் அல்லவா? குடும்ப பெண்களை போரில் சூறையாடி கொண்டு போய் ஆண்டவன் பெயரால் அடிமை கணிகைகளாக்கி 60-70 காசுகளுக்கு விற்று கோயிலை அசுத்தப்படுத்தும் இந்த அபூர்வமான திருப்பணி உலகத்தில் உள்ள ஒவ்வொரு புனிதமான தேவாலயத்திற்கும் எட்ட வேண்டுமல்லவா என்று சொல்லி அந்த இளம்பெண் பாம்பு போல சீறினாள். வாயை மூடடி பாண்டி நாட்டு சிறுக்கி, எங்கள் சோழ நாட்டை பற்றி இனி ஏதாவது ஏளனமாக பேசினால் உன் வாயை கிழித்து விடுவேன் என்று முரடன் பயமுறுத்தினான். அவளை பேச விடுங்கள், யாருக்கும் பேச உரிமை உண்டு. கோழையும் குற்ற நெஞ்சமும் உள்ளவனும்தான் பிறர் வாயை மூடி அடக்க விரும்புவான் என்று வீரசேகரன் அதிகார துணியோடு சொன்னான். அழகிய யுவதி தனக்கு ஆபத்பாந்தவனாக வந்து உதவிய வீர வாலிபனை ஏறிட்டு பார்த்து ஏளன சிரிப்புடன், வீரசேகரன் என்ற பெயர் சரித்திரத்தில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படும் என்று கனவு காணும் வீர வாலிபனை, மதுரையை கைப்பற்றி பெண்களின் மானத்தை இந்த துஷ்டர்கள் சூறையாட வழிவகுத்து கொடுத்த உன்மீது மானமுள்ள ஒவ்வொரு பெண்ணும் காரி உமிழ்வாள். பெண் மான்களின் மீது புலிகளைப் போல பாய்ந்து அடிமை கணிகைகளாக 6-7 காசுகளுக்கு விற்கும் உன் சோழ நாட்டு புலிக்கொடியை ஒவ்வொரு பெண்ணும் சபிப்பாள். ஆண்டவன் சன்னதியில் ஒவ்வொரு பெண்ணும் கண்ணீர் உகுத்து உருகி உன் சோழ சாம்ராஜ்யம் சரிந்து வெல்ல வேண்டும் என்று கடவுளை கும்பிடுவாள். இவ்வாறு அனாதை பெண் கொடுக்கும் வசையம்புகளைக் கண்டு வீரசேகரனுக்கு கோபம் வரவில்லை. எதையோ தீவிரமாக சிந்தித்துவிட்டு முரட்டு காவல்காரர்களை நோக்கி கட்டளையிட்டான். காவல்காரர்களே, அந்த அபலையை விட்டு விடுங்கள். முரடர்களின் தலைவன் அபலையின் கையை இன்னும் கெட்டியாக பிடித்துக்கொண்டு கத்தினான். முடியாது, எங்களுக்கு உத்தரவிட உனக்கு அதிகாரம் இல்லை. எங்கள் காவல் படை தலைவர் ஏகவாசகன் வானகோவரசரை தவிர வேறு எவர் கட்டளைக்கும் கீழ்ப்படிய மாட்டோம். வீரசேகரா, மதுரை கைப்பற்றியதோடு உன் அதிகாரமும் வேலையும் முடிந்து விட்டன. ஊர்களை கைப்பற்றுவது ஒன்றுதான் உன்னுடைய போர்படையின் வேலை. ஊர்களை காவல் புரிவதும் தெருக்களை பாதுகாப்பதும் எங்கள் காவல் படையின் வேலை. உன் வேலையை நீ பார், எங்கள் வேலையை நாங்கள் பார்க்கிறோம் என்று முரடன் சொன்னான். ஊர்களை கைப்பற்றுவது மட்டுமல்ல, என் வெற்றியில் களங்கம் ஏற்படாமல் பாதுகாப்பதும் என் வேலைதான். உங்களை போன்ற சில கயவர்களால் குலோத்துங்க சோழ சக்கரவர்த்தியின் வெற்றி விஜயத்தில் அபகீர்த்தி ஏற்படாமல் என் வாள்முனையால் துடைத்து எறிவதும் என் வேலைதான். தெற்கே குமரிமுனை முதல் வடக்கே வேங்கி நாடு வரை பறந்து கிடக்கும் தமிழர் சமுதாயத்தை ஒன்றுபடுத்தும் வீர புலிக்கொடியில் அசுத்த கரை படியாமல் உங்கள் இரத்தத்தால் கழுவி விடுவதும் என் வேலைதான். அன்று மதுரையை கைப்பற்ற பாண்டிய பகைவர் முன்பு என் வீரவாளை உருவினேன். இன்று என் மதுரை வெற்றியை களங்கமற்றதாக்க என் சோழ சகோதரர்கள் மீதே என் வீரவாளை உபயோகப்படுத்த போகிறேன். முரடர்களே, இந்த இளம் பெண்ணை விட்டு விடுங்கள். இல்லையெனில் என் சோழ சகோதரர்களின் ரத்தம் ஒரு பாண்டை பெண்ணின் மானத்திற்காக வீணாக மண் தரையில் சிந்த நேரிடும். இந்த வீரசேகரன் ஒரு முறை உடைவாளை உருவினால் 9 தலைகள் அருந்து விழும் வரை உள்ளே செருக மாட்டான். ஒரு தரம் கத்தியை வீசினால் ஒரே கணத்தில் உங்களுடைய 10 கைகளும் 5 தலைகளும் பந்து போல மண்ணில் உருண்டு விழுவது நிச்சயம் என்று வீரசேகரன் நவரத்தின கற்கள் பதித்த அந்த வீரவாளை உருவினான். முரடன் ஒரு கையால் இளம்பெண்ணை கெட்டியாக பிடித்துக் கொண்டு இன்னொரு கையால் வாளை உருவினான்.
அவனுடைய சகாக்களான நால்வரும் தங்கள் வாள்களை உருவிக்கொண்டு நின்றார்கள். வீரசேகரன் அலட்சியமாக சிரித்துக்கொண்டே தன் முன்பு நிற்கும் அழகிய யுவதியை நோக்கி, மதுரை வெற்றிக்கு பிறகு என் வீரவாள் துருப்பிடித்து விட்டது. அதை மறுபடியும் உபயோகிக்க சந்தர்ப்பம் கொடுத்த பெண்ணே, உன் மானத்திற்காக வாளை உருவுகிறேன். வெற்றி பெற்ற பிறகு என் வீரவாளை உன் சிவந்த உதடுகளால் முத்தமிடு. என் வீரவாளில் கரைபட போகும் இந்த கயவர்களின் இரத்தப்பூச்சை உன் ஆனந்த கண்ணீரால் கழுவி விடு என்று கூறிவிட்டு புன்முறுவல் செய்தான். அந்த இளம் பெண்ணும் புது தாமரையாக முகம் மலர்ந்து லேசாக புன்னகை செய்தாள். 5 முரடர்களும் கத்திகளை தூக்கி பிடித்து வியூகம் வகைத்து யுத்த சன்னத்தர்களாக நின்றார்கள். வீரசேகரன் அவர்களை நோக்கி அலட்சியமாக சிரித்துக் கொண்டே சொன்னான், சகோதரர்களே, நாம் கத்தி சண்டை புரிய முன்பு ஒரு விஷயத்தை தீர ஆலோசியுங்கள். இந்த சிறு சண்டையில் 2 முடிவுகள் தான் உண்டு. ஒன்று, உங்களது 5 தலைகளும் ஒன்றாக தரையில் உருண்டு விழும், அல்லது என் ஒருவனுடைய தலை அருந்து விழும். நான் 2க்குமே தயார். வெற்றி பெற்றால் ஒரு பெண்ணின் புன்னகை எனக்கு பரிசு கிடைக்கும். தோல்வியடைந்தால் ஒரு பெண்ணின் மானத்தை காக்க உயிர் நீத்த தியாகியாவேன். எனக்கு 2 விதத்திலும் நன்மைதான் கிடைக்கும். உங்களுக்கோ? நீங்கள் தோல்வியுற்றால் ஒரு குலப்பெண்ணின் மீதுள்ள துராசையால் உயிர் நீத்த ராவணனாவீர்கள். நீங்கள் வெற்றி பெற்றால் விலை மதிப்பெற்ற ஒரு வீர வாலிபனை கொன்ற குற்றத்திற்காக அரசர் பிரான் உங்களை அங்கம் அங்கமாக வெட்டி உங்கள் இறைச்சியை உங்கள் கண் முன்னாலேயே கழுகுகளுக்கு இறை போடுவதை காண்பீர்கள். ஆக வெற்றி தோல்வி 2 விதத்திலும் உங்களுக்கு கெட்ட சாவு நேர்வது நிச்சயம். வீரசேகரனின் இந்த புத்தி கூர்மையான வாசகத்தை கேட்டதும் 5 முரடர்களும் திடுக்கிட்டனர். தங்களுக்குள் ரகசியமாக ஏதோ குசுகுசுவென்று பேசிவிட்டு உருவிய வாள்களை உடை உரைகளுக்குள் சொருகிக் கொண்டனர். காவல்காரர்களின் தலைவன் ஆழ்ந்த துயரத்துடன் வீரசேகரனை நோக்கி, ஒரு குற்றவாளியை தப்புவிக்க செய்து நீ ராஜ துரோகியாக விரும்பினால் இந்த மோசக்காரியை நாங்கள் விட்டு விடுகிறோம். ஆனால் நாளை மேலதிகாரிகளுக்கு நீ என்ன பதில் சொல்வாய் என்பதை யோசித்துக்கொள் என்றான். இவள் என்ன குற்றம் செய்தாள் என்று வீரசேகரன் கேட்டான். நடுநிசையில் இந்த பெண் சந்தேகத்திற்கிடமான முறையில் தெருக்களில் அலைந்தாள். அமைதிக்கு பங்கம் விளைவிப்பவர்களையும் கோயிலில் அர்த்தஜாம மணி அடித்த பிறகு தனியாகவோ 4-5 பேராகவோ வீதிகளில் அழிபவரையும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிறைப்பிடிக்க வேண்டும் என்று எங்கள் காவல்படை அதிகாரி ஏகவாசகர் கடுமையான உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மதுரை முழுவதும் நமக்கு எதிராக ஒரே கலவரமாக கிடக்கிறது என்று உனக்கு தெரியாதா? இவள் அரசாங்க உத்தரவை மீறி நடுநிசையில் இப்படி வீதியில் நடமாடினாள். அதனால் இவளை பிடித்துக் கொண்டோம். வீரசேகரன் அந்த இளம்பெண்ணை உற்று நோக்கி, இந்த முரடர்கள் உன் வீட்டிற்குள் புகுந்து உன்னை தூக்கி கொண்டு வந்து விட்டார்களா என்று கேட்டான். அவளோ தப்புவதற்காக ஆமாம் என்று பொய் சொல்லி விடுவாளோ என்று அந்த 5 முரடர்களும் கலவரம் அடைந்தார்கள். ஆனால் அவள் பொய் கூட சொல்ல முடியாதவளாக இருந்தாள். இந்த ராட்சசர்கள் என்னை தூக்கி கொண்டு ஓட என் வீட்டிற்குள் நுழைந்திருந்தால் அனைவரையும் விஷம் வைத்து கொன்று வீட்டிற்குள்ளேயே புதைத்திருப்பேன். நானாகத்தான் இந்த துஷ்டர்களின் கையில் எதிர்பாராத விதமாக மாட்டிக்கொண்டேன் என்று அவள் நிஜமாக நடந்ததை சொல்லிவிட்டாள். காவல்காரரின் தலைவன் உடனே ஆக்ரோஷத்தால் கூவினான், மதுரையின் அமைதிக்கு ஆபத்து சூழ்ந்திருக்கிறது. நடுநிசையில் நாச வேலைகளும் ராஜ துரோகமான காரியங்களும் ரகசியமாக நடக்கின்றன. அத்தானி மண்டபத்தில் பறக்கும் நமது புலிக்கொடி மீது சாணி உருண்டை வீசப்பட்டிருப்பது உனக்கு தெரியாதா? மதுரைக்கு ஆபத்து சூழ்ந்திருப்பதும் நாச வேலைகள் நடப்பதும் இளம்பெண் ஒருத்தி நடுநிசையில் மதுரையின் திருவீதிகளில் சஞ்சரிப்பதனால் அல்ல. தலைநகரை பறிகொடுத்து விட்டு பேடியை போல ஓடிய கிராதகன் வீரபாண்டியனின் ஆட்கள் ரகசியமாக இந்த மதுரையில் நடமாடுகிறார்கள். நாளை நாம் மதுரை மழவராயன் சிம்மாசனத்தில் பட்டம் சுட்டி அமர வைக்க போகும் குலசேகர பாண்டியன் மகனை ரகசியமாக கொலை செய்துவிட ஒரு கட்சி சதிவேலை புரிகிறது. அந்த நாசக்கார கும்பலை நாம் நிர்மூலமாக்க வேண்டுமே தவிர ஒரு இளம்பெண்ணின் மானத்தை பறிப்பது
நம்முடைய கடமை அல்ல என்று வீரசேகரன் உருக்கமான குரலில் கூறினான். அந்த இளம்பெண் தன் புடவை தலைப்பால் கண்ணீரை துடைத்துக் கொண்டு நன்றி அறிதல் பொங்க வீரவாலிபனை கடைக்கண்ணால் பார்த்தவாறே ஒரு சிறு புன்னகை செய்தாள். வைகரை ஒளி போன்ற அந்த புன்னகையின் ஸ்பரிசத்தில் அவளது முகம் பூரண தாமரையாக மலர்ந்து அதிக அழகுடன் விளங்கியது. அவளும் அந்த புன்னகையும் தனக்காகவே பிறந்திருப்பது போல வீரசேகரனின் வாலிப நெஞ்சில் ஏதோ ஓர் உணர்ச்சி உண்டாயிற்று. ஆனால் நடுநிசையில் வீதிகளில் அலையும் அவள், பெண்ணே, இந்த இருட்டு நேரத்தில் நீ எங்கே கிளம்பினாய் என்று வீரசேகரன் அவளை உற்று பார்த்து கொண்டே கேட்டான். நான் எங்கேயும் கிளம்பவில்லை, என் வீட்டிற்கு தான் திரும்பி வந்தேன். ஒரு கண்ணியமான குடும்ப பெண் நடுநிசையில் இப்படி சந்தை இருட்டுகளில் நடமாட மாட்டாள். அதுவும் காவல்காரர்களே வேட்டை நாய்களாக மொப்பம் பிடித்து திரியும் இந்த பயங்கரமான இரவில் மற்ற ரகமான திருப்பரத்தை கூட. வீரவாலிபனே, என் முகத்தை பார், நான் அப்படிப்பட்டவளாக தெரிகிறதா? உனக்கு ஒரு தங்கையோ மனைவியோ இருந்தால் எவ்வளவு வித்தியாசமாக நினைக்க மாட்டாயோ அப்படியே என்னையும் நினை. இல்லை, அரசாங்க உத்தரவை மீறி நீ ஏன் இப்படி நடுநிசை தெருக்களில் அலைகிறாய்? எனக்கு அப்படி ஒரு அரசாங்க உத்தரவு இருப்பதே தெரியாது. நகரின் ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலும் பறையடித்து தெரிவித்தார்களே, செவிடன் காதிலும் அந்த பறை கொட்டு விழுந்திருக்குமே. நான் இன்று இருட்டிய பிறகுதான் மதுரைக்கே வந்தேன். என் பாட்டியை பார்க்க அடுத்த ஊருக்கு போயிருந்தேன். எனக்கு மதுரையில் நடந்தது ஒன்றும் தெரியாது என்றாள் அந்த இளம்பெண். மதுரை நகரின் 4 கோட்டை வாசல்களும் இழுத்து சாத்தப்பட்டு பலத்த காவல் இருக்கிறதே, நீ எப்படி நகருக்குள் நுழைந்தாய்? அவள் பதில் சொல்லவில்லை. அவளது முகம் கலவரம் அடைந்தது. கண்ணீர் கலங்க கெஞ்சும் பார்வையுடன் அவள் வீரசேகரனை கடைக்கண்ணால் பார்த்து மெல்ல சிரித்தாள். உடனே காவல்காரர்களின் தலைவன், இவள் மோகினி பிசாசு, இவளது அழகில் ஏமாந்து விடாதே, இவள் மாய்மாலக்காரி, வீரபாண்டியன் கட்சியை சேர்ந்தவள், நம் புலிக்கொடி மீது சாணி உருண்டை வீசியவள், இந்த சிறுக்கியாக கூட இருக்கலாம், ஒருவேளை வீரபாண்டியன் மனைவியாகவே இருக்கலாம். இவளை சிறைப்பிடித்து அதிகாரிகளிடம் விசாரணைக்கு அனுப்பாமல் விட்டுவிடவா சொல்கிறாய் என்று கத்தினான் அவன். வீரசேகரன் குழம்பினான். அவனது இருதயமும் மனித உணர்ச்சியும் அந்த இளம்பெண்ணை காப்பாற்றும்படி தோண்டின. ஆனால் மூளையும் கடமை உணர்ச்சியும் அவளை சிறைக்கு அனுப்பும்படி வற்புறுத்தின. வெகு கணங்கள் தீர ஆலோசித்துவிட்டு வீரசேகரன் காவல்காரர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படுவது போல இவள் காவல்படை அதிகாரிகளால் விசாரிக்கப்பட வேண்டியவளே. நீங்கள் அரசாங்க உத்தரவுகளை சிறிதளவேனும் பிசகாமல் நிறைவேற்றுவதை நான் ஒரு சிறந்த ராஜ விசுவாசி என்ற முறையில் மிகவும் பாராட்டுகிறேன். ஆனால் சிறந்த மனித பண்புள்ளவன் என்ற முறையில் நீங்கள் ஒரு பெண்ணிடம் கண்ணியமாகவும் மிருதுவாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்துகிறேன். இவளை உங்கள் விருப்பம் போல சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லுங்கள். ஆனால் இவளிடம் நீங்கள் சிறிதளவாவது கண்ணிய குறைவாக நடந்து கொண்டதாக தெரிந்தால் உங்கள் 5 தலைகளையும் அந்த இடத்திலேயே வெட்டி உங்கள் மண்டை ஓடுகளை கபாலிக பைராகிகளுக்கு தானம் கொடுத்து விடுவேன், ஜாக்கிரதை என்று அவர்களை எச்சரித்தான். அந்த மங்கையோ திடுக்கிட்டு பதறி, வீரவாலிபனே, இந்த பாவிகளின் கையில் என்னை தள்ளாதே என்று உருக்கமாக கெஞ்சினாள். அப்படியானால் என் கையை பிடித்துக்கொள், நானே உன்னை சிறைச்சாலைக்கு அழைத்து போகிறேன். நான் ஒரு குற்றமும் செய்யவில்லையே, சிறைச்சாலைக்கா? நான் எதற்கு? நீ குற்றம் செய்தாயா இல்லையா என்பதை குற்றப்படை அதிகாரிகள்தாம் விசாரித்து முடிவு செய்ய வேண்டும். அதுவரை உனக்கு எந்தவித தொந்தரவும் நேரிடாமல் உன்னை சிறைச்சாலைக்கு கொண்டு போய் பாதுகாப்பதே என் கடமை என்றான் வீரசேகரன். ஐயோ, சிறைச்சாலைக்கா? செத்தேன். வீரவாலிபனே, என்னை விட்டுவிடு. இல்லை என்றால் இந்த இடத்திலேயே என்னை கொன்றுவிடு. நான் சாகத்தான் இந்த இருட்டில் வழி தேடியே அலைகிறேன். நான் சாகவே விரும்புகிறேன் என்று மீண்டும் பரிதாபமாக கெஞ்சினாள் மங்கை. நானும் சாக விரும்புவதாக சொல்லிக் கொண்டுதான் என் வீட்டை விட்டு வந்தேன்.
என்று வீரசேகரன் கலங்கிய குரலில் மெல்ல சொல்லிவிட்டு, பெண்ணே, உன் கண்ணீரோ புன்னகையோ என் கடமையை தடுக்க முடியாது. வீணாக அதற்கு முயற்சி செய்யாதே. என் பின்னால் சிறைக்கு வா என்றான். பிறகு சந்தேக கண்ணோடு பார்க்கும் காவல்காரர் தலைவனிடம் தன் உடைவாளை வீரசேகரன் கழற்றி கொடுத்து, காவல்காரர்களே, வீரசேகரன் என்று என் பெயரும் புலி லட்சணையும் பொறித்த என் வீர வெள்ளிவாள் இது. நான் இந்த வனிதையை உரிய அதிகாரிகளிடம் ஒப்புவித்த பிறகு நீங்கள் என் வீரவாளை என்னிடமே திருப்பி ஒப்புவிக்கலாம். இந்த பெண்ணிற்கு அடைக்கலம் கொடுத்ததற்காக என் உயிர் போன்ற வீரவாள் அடமானமாக இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு மான் போல மருண்டு நிற்கும் அந்த இளம் பெண்ணின் கையை பிடித்து கூட்டிக் கொண்டு போனான். பின்னால் இருந்து காவல் தலைவன், அவள் ஒருவேளை வீரபாண்டியன் மனைவியாக இருந்தாள் என்று கத்தினான். அவளை கண்டுபிடித்ததற்கு பரிசு உங்களுக்கே கிடைக்கும் என்று வீரசேகரன் அதற்கு பதிலளித்தான். ஒருவேளை நீ அவளை தப்பி ஓடவிட்டு விட்டாள் என்று முரடன் மீண்டும் கத்தினான். அப்போதும் உங்களுக்கு பரிசு கிடைக்கும். அதனால் கிடைக்கும் தண்டனைகளை மட்டும் நான் அனுபவிப்பேன் என்று வீரசேகரன் திரும்பி பாராமலேயே கூவிக்கொண்டு போனான். அவள் வீரபாண்டியன் மனைவியாக இருந்து அவளை தப்பி ஓடவிட்டால் நீ தேசத்துக்கு எவ்வளவு அவசியமான வீர வாலிபனாக இருந்தாலும் மன்னர் பிரான் உன் தலையை யானை காலில் வைத்து நசுக்கி விடுவார். அதை மட்டும் மறவாதே என்று முரடன் கத்தும் குரல் வீரசேகரன் காதில் வந்து விழுந்து கொண்டே இருந்தது. இருட்டு நேரத்தில் அந்த வீர வாலிபனும் இளமங்கையும் வெகு நேரம் மௌனமாக நடந்து சென்றார்கள். அவளை அவன் உற்று பார்க்கும்போது அவள் தலையை குனிந்து கொண்டாள். அவன் பாராத போது மெல்ல ஓரக்கண்ணால் ஏறிட்டு பார்த்தாள். அவளது சிவந்த உதடுகளில் லேசாக புன்முறுவலும் சோக வெள்ளுகளின் கண்ணீரில் ஒருவித குதூகல சோபையும் ததும்பின. வீரசேகரன் அவளது முகத்தை ஊடுருவி பார்த்துவிட்டு, நீ வீரபாண்டியன் மனைவியா என்று துயரத்தோடு கேட்டான். அவள் வீரபாண்டியன் மனைவியாக இல்லாமல் இருக்க வேண்டும் என்று உள்ளூர அவனுக்கு ஆசை அடித்துக் கொண்டது. அவளோ லேசாக சிரித்தாள், பதில் சொல்லவில்லை. நீ வீரபாண்டியன் மனைவிதானே என்று வீரசேகரன் மறுபடியும் கேட்டான். அந்த துரதிர்ஷ்டம் எனக்கு இல்லை. புருஷன் இல்லாமல் மனைவி இருட்டும் நேரத்தில் தெருவில் அலைவதுண்டா? அதுவும் வீரபாண்டியர் ஒரு கணமும் தன் மனைவியை விட்டு பிரிந்திருக்க சம்மதியாராம் என்று சொல்லிவிட்டு அந்த இளம்பெண் சிரித்தாள். ஏன் சிரிக்கிறாய்? என் அதிர்ஷ்டத்தை எண்ணி சிரித்தேன். சிறைச்சாலைக்கு உன்னை அழைத்துச் செல்வதா அதிர்ஷ்டமாக தோன்றுகிறது? உன்னை போல ஒரு நல்ல உள்ளம் வாய்ந்த வீர வாலிபன் அழைத்துச் சென்றால் சாவு கூட இனிக்கும். வீரசேகரன் மௌனமானான். அவள் மிகவும் மர்மமான பெண்ணாகவும் நம்ப இயலாதவளாகவும் விளங்கினாள். இருவரும் ஒரு சந்தை இருட்டில் திரும்பினார்கள். அவள் தப்பி ஓடிவிடுவாளோ என்று வீரசேகரன் அவளுடைய கையை கெட்டியாக பிடித்துக் கொண்டே நடந்தான். அவள் வெக்கம் கலந்த ஒரு சிறு புன்னகையுடன், கையை விடு, எனக்கு கூச்சமாக இருக்கிறது என்றாள். இதுவரை சும்மா இருந்தாயே, அந்த முரடர்கள் பிடித்திருந்த போது கூட நீ உன் கையை பறித்துக் கொள்ள முயலவில்லையே. இப்போதுதான் கூச்சமாக இருக்கிறது. இப்போதுதான் என் சுய நினைவும் இருதயமும் திரும்பி வந்தன. ஒருவேளை நீ தப்பி ஓடிவிட்டால்? என்னை விட அதிவேகமாக ஓடி வந்து என்னை உன்னால் பிடிக்க முடியாதா? நீ ஆண்மகன் இல்லையா? ஒரு பிடி மண்ணை அள்ளி என் கண்ணில் தூவிவிட்டு நீ ஓடிவிடுவாய். மாட்டேன். நான் நன்றி மறப்பவள் அல்ல. நான் கனவிலும் எதிர்பாராத ஒரு பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றினாய். என் மானத்தை காத்த உனக்கு நான் 7 ஜென்மத்திலும் கடமைப்பட்டிருப்பேன். தயவு செய்து தப்பி ஓடிவிடாதே. கடமை உன்னை கொல்லும்படி தூண்டும். உன்னை கொன்றுவிட்டு அந்த சோகத்தில் நானும் தற்கொலை செய்து கொள்வேன். மங்கை சிரித்தாள். நீ ஒரு பைத்தியம். என் குற்றத்திற்கு நான் தான் சாக வேண்டியவள். நீயும் ஏன் எனக்காக தற்கொலை செய்து கொள்ள வேண்டும்? என் மீது உனக்கு அவ்வளவு அன்பிருந்தால் என்னை ஏன் கொல்ல வேண்டும்? என் கடமையும் நிலையும் அப்படிப்பட்டவை.
என் லட்சியத்தின் கதை உனக்கு தெரிந்தால்தான் என்னை நீ புரிந்து கொள்வாய். முதல் சந்திப்பிலே புரிந்து கொண்டேனே என்று மெல்ல தன் வாய்க்குள் சொல்லிக் கொண்டாள் அந்த குறும்புக்காரி. சிறுவயது முதல் நான் ஒரு பெரிய லட்சிய கனவு கண்டேன். எங்கள் குலோத்துங்க சோழ சக்கரவர்த்தியின் புலிகொடியை கங்கையும் கடாரமும் தாண்டி அகில உலகத்திலும் பறக்கவிட விரும்பினேன். அந்த வெற்றி சரித்திரத்தில் இந்த வீரசேகரனின் பெயர் என்றென்றும் வீர விளக்காக சுடர்விட்டு எரிய வேண்டும் என ஆசைப்பட்டேன். வாழ்நிலை கண்டான் ஜனநாதனையும் அத்திமல்லர் சம்புவராயரையும் ஏகவாசகர் வானகோவரசரையும் போல சோழ நாட்டு அரசியல் அவையில் மாபெரும் அந்தஸ்து வகிக்க விரும்பினேன். ஆனால் அரசியலில் என்னால் சாமானியத்தில் நுழைய இயலவில்லை. எனக்கு உயர்ந்த பிறப்பு இல்லை, உன்னதமான அரசியல் தலைவர்களின் தொடர்பு இல்லை. நான் அனாமதேயம். ஆனால் சாதாரண மனிதனைப் போல நான் சாமானிய வாழ்க்கை வாழ மாட்டேன். எப்படியாவது அரசியல் புருஷனாக லட்சியவாதியாக விளங்குவதே எனது ஜென்ம சாபல்யமாக கருதினேன். இந்த மதுரை வெற்றி இப்போது எனக்கு ஓர் அரிய சந்தர்ப்பத்தை அளித்திருக்கிறது. நீ இந்த சமயம் தப்பி ஓடினால் அரசியல் வட்டாரம் என்னை இகழும். என் முன் திறந்து கிடக்கும் சொர்க்கத்தின் வாசல் மறுபடியும் மூடிக்கொள்ளும். என்ன, நான் பேசுவதை கவனிக்காமல் வேறு எங்கேயோ பார்க்கிறாயே? இந்த இருட்டில் ஏதோ காலடி ஓசை கேட்டது. அதெல்லாம் ஒன்றுமில்லை, எல்லாம் வெறும் மன பிரமைதான் என்றான் வீரசேகரன். உன் உடைவாளை கழற்றி கொடுத்து விட்டாயே, இருட்டில் கத்தி இல்லாமல் போவது என்றால்? உடைவாளை பிரிவது என் உயிரை பிரிவது போல்தான். ஆனால் உன் உயிருக்கு ஆபத்து நேர்ந்து விடாது. என் கத்தியைப் போல என் மதியும் நாக்கும் கூர்மையானவைதான். மேலே கேள். நாளை குலோத்துங்க சோழ மன்னரின் தலை சிறந்த அமைச்சர்களும் உடன் கூட்டத்து பெருமக்களும் முதலிகளும் இங்கே மதுரையில் ஒரு பெரிய சபை கூடி பேசப் போகிறார்கள். அந்த மாபெரும் அரசு அவை என் வீரத்திற்கு சன்மானமாக பதக்கமும் பட்டமும் அளிக்கப் போகிறது. அந்த அரசியல் அவையில் சோழ நாட்டின் தலை சிறந்த ராஜதந்திரிகளும் அரசியல் தலைவர்களும் நிறைந்திருப்பார்கள். அவர்கள் முன்னிலையில் வீரப்பதக்கம் பெறும் நான் ஏதாவது பேசியாக வேண்டும். அப்போது சங்கோஜத்தால் பேச முடியாமல் திண்டாடுவேன். என் கால்களோ பின்னிக் கொள்ளும். உடம்பு வெடவெடவென நடுங்கி வியர்த்துவிடும். மனப்பாடம் செய்வது எல்லாம் மறந்து போகும். கூச்சத்தால் எதையாவது திக்கி திக்கி உளறி விடுவேன். சபை முழுவதும் பரிகாசமாக பார்க்கும். நாளை அரசவையில் எப்படி பேசுவது என்பதுதான் எனக்கு பெரிய பயமாக இருக்கிறது. ஆயிரக்கணக்கான போர் வீரர்களின் மத்தியில் வீர முழக்கம் செய்து வீரர்களை பணயம் வைத்து போராடும்படி உணர்ச்சிகரமாக பேசக்கூடியவன் நீ. வீரப்பதக்கம் சன்மானம் பெறும்போது அரசவையில் 4 வந்தன வார்த்தைகள் பேச இப்படி பயப்படுகிறாயே? ஆயிரக்கணக்கான வீரர்களின் மத்தியில் உணர்ச்சிகரமாக பேசுவது மிகவும் சுலபம். ஆனால் 2 ராஜதந்திரிகளின் முன்னால் புத்திசாலித்தனமாக 2 வார்த்தை பேசுவது மிகவும் சிரமம். அதுவும் சோழ நாட்டு ராஜதந்திரிகளோ ஒரு வார்த்தைக்கு 9 அர்த்தம் வைத்து பேசக்கூடிய மதியுகிகள். ஒரே கேள்வியில் எதிரிகளின் பேச்சை மடக்கி விடுவார்கள். ஒரு சமயம் சோழ நாட்டின் தலை சிறந்த அரசியல் கிழவரான நாடாழ்வார் எங்கள் கிராமத்திற்கு வந்து கிராம சபையில் பேசினார். அப்போது 40 வயதிற்கு மேற்பட்ட கிழவர்கள்தான் கிராம சபையில் அங்கத்தினர்களாகவோ தேர்தலுக்கு நிற்கவோ முடியும் என்று புதிதாக ஒரு மகா சபை திருத்தம் இருந்தது. கூட்டத்தில் இருந்து ஒரு வாலிபன் எழுந்து கிழவர் நாடாழ்வாரை நோக்கி கோபமாக ஒரு கேள்வி கேட்டான். கிழவர்கள்தான் கிராம சபையில் அங்கத்தினர்களாக முடியும் என்று இப்படி விதித்திருக்கிறீர்களே, கிழவர்கள் பிற்போக்கானவர்கள் அல்லவா? நாட்டை முற்போக்கில் நடத்தி செல்லவும் எதையும் துணிந்து சாதிக்கவும் கூடியவர்கள் வாலிபர்கள் தானே என்று அந்த வாலிபன் கடு கோபமாக கேட்டுவிட்டான். அதற்கு அந்த கிழவர் சட்டென்று என்ன பதில் சொன்னார் தெரியுமா? என்ன பதில் சொன்னார்? வாலிபனுக்கு முதலில் அவையடக்கம் இராது, அவையடக்கம் இல்லாதவனுக்கு நிதானம் இராது, நிதானம் இல்லாதவனுக்கு தீர ஆலோசிக்கும் ஆற்றல் இராது, ஆலோசனை ஆற்றல் இல்லாதவன் நாட்டை அமைதியான முறையில் நடத்தி செல்ல முடியாது. நாட்டில் அமைதியில்லாவிட்டால் பிரஜைகளுக்கு சீர்கேடுகள் உண்டாகும். அதனால் வாலிபன் கிராம சபைக்கு லாயக்கில்லை.
என்று பதில் சொன்னாரே பார்க்கலாம். அப்புறம் ஒருவன் கூட மூச்சு விடவே இல்லை. அது முதல் எனக்கு ராஜதந்திரிகளையும் அரசியல் தலைவர்களையும் கண்டால் என்னை அறியாமலே தாழ்வு மனப்பான்மை உண்டாகி சங்கோஜத்தால் உடம்பெல்லாம் நடுங்கிவிடும். என்ன, நீ வேறு எங்கேயோ கவனிக்கிறாய்? இல்லை, ஒன்றுமில்லை. உன் கவலை எப்படி தப்பி ஓடுவது என்பது. என் கவலை நாளை அரச அவையில் எப்படி அவையடக்கமாக பேசுவது என்பது. அரசியல் தலைவர்கள் நிறைந்த அந்த மாபெரும் அவையில் எந்த விதமான அரசியல் சொற்களை உபயோகப்படுத்துவது, எவ்வாறு நடந்து கொள்வது, யார் யார் எந்தெந்த கொள்கை உடையவராக இருப்பார், யார் யாருக்கு எந்தெந்த பட்டங்களை சொல்லி முகமன் கூறுவது என்ற அரசியல் சபை தோரணைகள் ஒன்றுமே எனக்கு தெரியாது. வெக்கத்தை விட்டு யாரிடமாவது கேட்கலாம் என்றாலோ அரசியல் வட்டாரத்தில் எனக்கு நண்பனே யாரும் இல்லை. அவையடக்கம் என்பது அவ்வளவு பெரிய விஷயமா என்ன என்று அந்த இளம்பெண் வீரசேகரனோடு சந்தை இருட்டில் திரும்பி நடந்தாள். ஆமாம், இலக்கண இலக்கியங்களை கரைத்து குடித்த கவி சக்கரவர்த்தி கம்பர் கூட தம் மாபெரும் ராமாயணத்தை ஆரம்பிக்கும் முன்பு முதலில் அவையடக்கமாக 6 பாடல்கள் எழுதியிருக்கிறார். ராமாயண காவியம் எழுத வேண்டும் என்ற ஆசையால் அறிவுத்தச்சர்கள் முன்பு ஏதோ சிறு பிள்ளை போல தீருகிறேனே தவிர வேறு ஒன்றுமில்லை என்றெல்லாம் அவையடக்கம் பாடுகிறார். உடனே அந்த இளம்பெண் குறும்பாக சிரித்துக் கொண்டே மிருதுவான குரலில் பாட ஆரம்பித்து விட்டாள். அட, நீ இனிமையாக பாடுகிறாய் என்றான் வீரசேகரன். இனிமையாக பாடுவது மட்டுமல்ல, அந்த பாட்டிற்கு பொழிப்பு உரையும் எனக்கு தெரியும் என்று அவள் சிரித்துக் கொண்டே கூறினாள். பார்க்கடல் முழுவதையும் ஒரே வாயில் நக்கி குடிக்க வேண்டும் என ஆசைப்படும் பூனையைப் போல வால்மீகி ராமாயணம் முழுவதையும் சுவையாக பாட ஆசைப்படுகிறேன் என்று கம்பர் மிகவும் பணிவாக அவையடக்கம் பாடுகிறார். ஆமாம், நான் ஒரு பூனை. என் முன்னால் இருக்கும் அரச அவை ஒரு பார்க்கடல். அதை பார்த்து பெருமூச்சு விடுகிறேன். அவையடக்கம் என்னவென்று தெரியாமலே அரச அவையில் நுழைய போகிறேன் என்று கூறியபடியே வீரசேகரன் இருண்ட சந்தில் திரும்பினான். அப்போது பயங்கரமான சிரிப்புடன் 2 கரிய உருவங்கள் அவன் முன்பு வந்து நின்றன. தொப்பையாக இருந்த ஆள் தீப்பந்தம் ஏந்தி நிற்க, மெலிவாக இருந்த ஆசாமியோ கத்தியை உருவி வீரசேகரன் மார்புக்கு நேரே நீட்டிக்கொண்டே பயங்கரமாக சிரித்தான். தம்பி, உன்னிடம் வீர வாள் இல்லை. நீ சிறிது அசைந்தாலும் என் வாள்முனை என்னையும் உன்னையும் அறியாமல் உன் இருதயத்திற்குள் புகுந்துவிடும். வீணாக ரத்தம் சிந்த வைக்காதே என்று பயங்கரமான இருட்டில் அந்த கரிய உருவினன் கலகலவென்று சிரித்துக் கொண்டே கூறினான். வீரசேகரனோ திடுக்கிட்டு நின்றான். அந்த 2 ஆட்களும் வீரபாண்டியனின் ஆட்களாக இருப்பார்களோ? தன்னை மடக்கி தான் சிறைப்பிடித்து செல்லும் இளம்பெண்ணை மீட்டுச் செல்ல வந்திருப்பார்களோ என்று கூட கலவரம் அடைந்தான். தம்பி, உனக்கு அவையடக்கம் என்றால் என்னவென்று தெரியாது. நீ ஒரு பூனை. உன் முன்னால் தென்பட போகும் அரச அவை ஒரு பார்க்கடல் என்பது மட்டுமே உனக்கு தெரியும். கவி சக்கரவர்த்தி கம்பர் காவியத்தில் எழுதும் அவையடக்கம் வேறு. அவர் அமர்ந்திருக்கும் குலோத்துங்க சக்கரவர்த்தியின் ராஜசபையில் உள்ள அவையடக்கம் வேறு என்றான் அந்த பயங்கர மனிதன். வீரசேகரன் வியப்பும் பீதியும் நிறைந்த விழிகளால் அந்த கரிய மனிதனை ஏறிட்டு பார்த்தான். அவையடக்கம் என்றால் என்ன தெரியுமா தம்பி? பதவி வேட்டை, ராஜதந்திரம், முகஸ்துதி, போட்டி, பொறாமை, சுயநலம், நயவஞ்சகம், கையூட்டு, வரட்டுவாதம் இவைதான் அரசியல் அவையில் அடங்கியுள்ளவை. இவைதான் சோழ நாட்டு அவையடக்கம் என்று அந்த மூர்கன் கூறிவிட்டு சிரித்தான். அவனது சிரிப்பு இருண்ட தெருவில் மிக பயங்கரமாக எதிரொலித்தது. மீண்டும் அத்தியாயம் 3 சந்திக்கலாம். நன்றி.